கட்சி தொடங்கியது முதலே யாருடனும் கூட்டணி வைக்க அதிமுக தவம் கிடந்தது இல்லை என நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கூட்டணிக்காக கட்சிகள் தவம் கிடப்பதாக அதிமுகவை அண்ணாமலை குறிப்பிடவில்லை என்றும் விளக்கம். பாஜக தலைவர் அண்ணாமலை அதிமுக கூட்டணி வைக்க தவமா இருக்கு. அதிமுக பொறுத்த வரைக்கும் பலமுருந்திய கட்சி. தோற்றுவித்ததிலிருந்து இன்று வரை எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் தவம் கிடந்த சரித்திரம் கிடையாது. மகளிர் தினத்தையொட்டி பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் உள்ளிட்ட 250 ஆட்டோக்களை வழங்கி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பணியிடங்கள், அரசியல் என அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு உரிய மரியாதை அளிக்க வேண்டும். கேலி பேசுவதோ கொச்சைப்படுத்துவதோ கூடாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். அரசியல்ல வேலை பார்க்கிற இடத்துல எல்லா இடங்கள்லயும் உரிய மதிப்பும் மரியாதையும் பாதுகாப்பும் அவர்களுக்கு வழங்கணும். கேலி பேசுறதும் அவங்க வளர்ச்சியை கொச்சைப்படுத்துறதும் இருக்கவே கூடாது. அதுதான் உண்மையான சமுதாய சிந்தனை வளர்ச்சி. இதை எல்லோரும் கடைபிடிக்கணும். அதிமுக தலைமை அலுவலகத்தில் கேக் வெட்டி மகளிர் தினத்தை கொண்டாடிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி வீடியோ மூலம் வாழ்த்து தெரிவித்த தவிக தலைவர் விஜய், அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என உறுதி. தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை மையம் கணிப்பு. குமரி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் 11ஆம் தேதி கனமழை பெய்யும் என்றும் தகவல். சென்னையில் ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக எம்பிக்கள் கூட்டம். நாளை மறுதினம் தொடங்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குறித்து ஆலோசனை. விஜய் கலந்து கொண்ட இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் மனிதநேய ஜனநாயக கட்சி நிர்வாகிகளிடம் 1 லட்சம் ரூபாய் திருட்டு. சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி அண்ணா சாலை காவல் நிலைய காவலர்கள் விசாரணை. சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் 3வது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. கோவையில் உள்ள சுவாஸ் மதுபான ஆலையிலும் தொடர் சோதனையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள். டாஸ்மாக் அலுவலகத்தில் நடத்தப்படும் அமலாக்கத்துறை சோதனைக்கு பணியாளர்கள் சங்கம் கண்டனம். உயரதிகாரிகளையும் பணியாளர்களையும் மன உளைச்சலுக்கும் பதற்றத்துக்கும் உள்ளாக்குவதாக வேதனை. 15 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் பாஜக நிர்வாகி எம்.எஸ். ஷாவுக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு. 10 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாவிட்டால் ஜாமீன் குறித்து பரிசீலனை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவிப்பு. போக்சோ உள்ளிட்ட கொடுங்குற்ற வழக்குகளில் விடுதலையை எதிர்த்து உடனடியாக மேல்முறையீடு செய்ய வேண்டும். டிஜிபிக்கு மாநில அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா வலியுறுத்தல். சர்வதேச மகளிர் தினத்தில் பிரதமரின் எக்ஸ் வலைதள கணக்கை கையாளும் பெண்கள். பெருமைமிகு வாய்ப்பு கொடுத்த பிரதமருக்கு தமிழக செஸ் வீராங்கனை வைஷாலி நன்றி. மத்திய அரசுக்கு எதிராக வரும் 12ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம். திருவள்ளூரில் நடைபெறும் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று பேசுகிறார். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியில் டாஸ்மாக் மதுபான கடையால் சிரமத்திற்கு உள்ளாவதாக மனு அளித்த மாணவிகள். உடனடியாக மூட உத்தரவிட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மதுரையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக மேடை அமைத்து திண்ணை பரப்புரை. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது வழக்கு பதிவு. புதுக்கோட்டை திருமயம் அருகே கார் மற்றும் 2 டாடா ஏஸ் வாகனங்கள் மோதி விபத்து. சம்பவ இடத்திலேயே 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். தூத்துக்குடியில் இருந்து மாலத்தீவுக்கு கடத்த முயன்ற 80 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் நடுக்கடலில் பறிமுதல். 11 பேரிடம் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணை. அதிமுக கட்சி தொடங்கியது முதல் தற்போது வரை எந்த கட்சியுடனும் கூட்டணிக்காக தவமிருந்தது கிடையாது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
திமுகவை தவிர எந்த கட்சியும் தங்களுக்கு எதிரி கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த நிலையில் அதிமுக தங்களுக்கு எதிரி கட்சி கிடையாது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார். இதனால் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்து வந்தது. நேற்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை பாஜக நோட்டா கட்சி என்றும் பாஜகவால் தான் தாங்கள் தோற்றம் என்றும் கூறியவர்கள் தற்போது பாஜக கூட்டணிக்காக தவம் இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னையில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி அமைக்க தவம் கிடப்பதாக அதிமுகவை குறிப்பிட்டு அண்ணாமலை பேசவில்லை என்று விளக்கம் அளித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சி துவங்குவதிலிருந்து இன்று வரை எந்த கட்சியினுடைய கூட்டணி வைக்கிறது தவம் கிடந்த சரித்திரம் கிடையாது. அதிமுக பொறுத்த வரைக்கும் பலமுருந்திய கட்சி தோற்றுவித்ததிலிருந்து இன்று வரை எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் தவம் கிடந்த சரித்திரம் கிடையாது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து 6 மாதங்களுக்கு பிறகு முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். எங்க அதிமுக குறிப்பிட்டாரா? தவறா பேசாதீங்க, தயவு செய்து தவறா பேசாதீங்க. எங்க அப்படி யார் சொன்னது? கிடையாது. தவறா நீங்க ஓட்டு கொடுத்து வாங்காதீங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், 6 மாதம் கழித்து கூட்டணி குறித்து பேசப்படும் தெளிவுபடுத்தி. வந்தாரா எனும் விலங்குகள் மறுவாழ்வு மையம் பிரபலங்கள் மட்டுமின்றி உலக அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. அப்படி அந்த மையத்தில் சிறப்பாக என்ன உள்ளது விளக்குகிறது இந்த தொகுப்பு. குஜராத் மாநிலம் ஜாம் நகரில் 3500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது உலகின் மிகப்பெரிய விலங்கு பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு மையமான வந்தாரா. இது தொழிலதிபர் அனந்த் அம்பானியால் வழிநடத்தப்படும் வன சரணாலயமாகும். விலங்குகளின் நண்பன் என்று வரும்போது தாமும் அனந்தும் ஒரே கருத்து கொண்டவர்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடியை பாராட்டியுள்ளார். இந்த சரணாலயத்தில் 1.5 லட்சத்திற்கும் அதிகமான விலங்குகள் வசிக்கின்றன. 2000 உயிரினங்கள் மீட்கப்பட்டு மறுவாழ்வு பெற்றுள்ளன. இதில் பெரும்பாலானவை கைவிடப்பட்ட மற்றும் அழிந்து வரும் வன விலங்குகளாகும். இந்த வந்தாரா மையத்தில் 22 மருத்துவமனைகள், 17 கிளினிக்குகள் என பல்வேறு கால்நடை ஆராய்ச்சி வசதிகள் உள்ளன. காட்டை விட்டு வெளியேறும் விலங்குகளை காப்பாற்ற அரசிடம் போதிய இடவசதி இல்லாத நிலையில் இந்த சிக்கலுக்கு தீர்வாகத்தான் வந்தாரா அமைந்துள்ளது. வந்தாராவின் மீட்பு குழுக்கள் உலகின் பல நாடுகளிலும் கைவிடப்படும் விலங்குகளை மீட்டு அர்ப்பணிப்புடன் பராமரிக்கின்றனர். சிங்கங்களும் புலிகளும் மீட்கப்பட்டு இயற்கையான வாழ்விடங்களில் உலா வருகின்றன. சென்னையில் இடப்பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்ட முதலைகளும் பாதுகாப்பாக வந்தாராவில் விடப்பட்டுள்ளன. இரட்டைத்தலை ஆமை, இரட்டைத்தலை பாம்புகளும் இந்த மையத்தில் காண முடிகிறது. இந்த மையத்தில் ஆயுர்வேதம், ஹோமியோபதி சிகிச்சைகளும் இசை சிகிச்சைகளும் வன விலங்குகளுக்கு அளிக்கப்படுகின்றன. மான், காட்டெருமை, வரிக்குதிரைகள் மற்றும் ஒட்டகச் சிவிங்கிகளுக்கு இயற்கையான இருப்பிடமாக வந்தாரா அமைந்துள்ளது. வந்தாராவின் யானைகள் பராமரிப்பு மையத்தில் 250க்கும் மேற்பட்ட யானைகள் உள்ளன. சர்க்கஸ் முகாம்களில் பல ஆண்டுகளாக கொடுமைகளை சந்தித்த யானைகள் இங்கு சுதந்திரமாக உலா வருகின்றன. இந்த மையத்தில் ஒற்றை கொம்பு காண்டாமிருக குட்டியும் பராமரிக்கப்படுகிறது. வந்தாராவின் இனப்பெருக்கம் மற்றும் வாழ்விட மறுசீரமைப்பு மூலம் ஆசிய சிங்கங்களுக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது. அழிந்துவிட்டதாக கூறப்பட்ட ஸ்பிக்ஸ் மெக்காவ் கிளிகள் பிரேசிலில் மீண்டும் உலாவ வந்தாரா உதவி உள்ளது. விலங்குகள் மட்டுமன்றி 2.5 கோடி மரங்களும் வந்தாராவில் உள்ளன.
We farm a lot of our stuff locally. So we have helped the local farmers. So we tell them organic manure from our gaushalas, from our elephant, the dung, we give it to the farmers. So they also have an economy. We farm the feed. An elephant needs 200 kilos of fodder a day. Correct. So we have 200 elephants, so imagine the amount of food. So everything is made in India, grown in India, grown locally as much as possible. And sourced. Okay. And also there's an economy of more than 10-12,000 people based on this whole rescue center. திருபாய் அம்பானியின் பசுமை எரிசக்தி வளாகத்தை ஒட்டி அமைந்துள்ள வந்தாராவை பிரதமர் மோடி திறந்து வைத்துள்ள நிலையில் அனந்த் அம்பானியின் முயற்சிக்கு கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரும் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.